முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை சரித்திரத்தை உலகில் வாழும் பில்லியன் கணக்கான மக்கள் தொடர்ந்தும் ஞாபகப்படுத்துகின்றனர். மக்கமா நகரில் கிறிஸ்துவுக்கு பின் 570 அப்துல்லா, ஆமினா ஆகிய இருவருக்கும் பிறந்தவரே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறைவனால் காலத்துக்கு காலம் மனித குலத்தை நல்வழி காட்ட அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசிகளின் வரிசையில் இறுதியாக வந்தவரே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவர். நபியவர்களது வாழ்வு, போதனைகள் மற்றும் அடைவுகள் கடந்த 14 நூற்றாண்டுகளாக முழு உலகிலும் பல்வேறுபட்ட நிறங்கள், கலாசாரங்கள் மற்றும் சமூகங்களை சேர்ந்த பில்லியன் கணக்கான மக்களால் பின்பற்றப்படுகின்றது. அவர் தனது 40வது வயது வரை மக்கள் மத்தியில் உண்மையானவர், நம்பிக்கைக்குரியவர் என நற்சான்றுகளை பெற்று மிகுந்த மரியாதைக்குரியவராக இருந்தார். எனினும் 40வது வயதில் இறை தூதை ஹிரா குகையில் முதல் முறையாக பெற்று அதனை மக்களிடம் எடுத்துரைக்க ஆரம்பித்த போது அவருக்கு பெரும் எதிர்ப்புகளை சந்திக்க நேர்ந்தது. நபியவர்கள் கடந்து வந்த பாதை இலகுவானதல்ல. தான் பிறந்து வளர்ந்த மக்காவில் ஒதுக்கப்பட்டதோடு நேசித்த அந்த நகரிலிருந்து வெளியேற்றப்பட்டார். மதீனாவுக்கு இடம்பெயர்ந்து சென்ற அவருக்கு மதீனா வாசிகள் பெரும் வரவேற்பளித்தனர். மதீனாவின் தலைவராக பதவியேற்ற நபி அவர்கள் அங்கு வாழ்ந்த சகலின மக்களையும் அழைத்து ஒரு பொதுவான சாசனத்தை கட்டியெழுப்பினார். மதீனா சாசனம் என அழைக்கப்படும் இந்த சாசனம் பல்வேறு வரலாற்று ஆய்வாளர்களையும் நவீன அரசியல் விஞ்ஞானிகளையும் கவர்ந்துள்ளது. அதற்கு பின்னர் மக்கமா நகரும் வெற்றி கொள்ளப்பட்டது. நபியவர்கள் வெறுமனே ஒரு மத போதகராக இருக்கவில்லை. அவர் ஒரு அற்புதமான வாழ்வொழுங்கை அறிமுகப்படுத்தி அதன் பிரகாரம் வாழ்ந்து காட்டினார். அவரின் வாழ்வு பற்றிய ஒவ்வொரு அம்சமும் பதிவு செய்யப்பட்டு இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு பின்பற்றப்பட்டும் வருகின்றது. அவர் ஒரு தந்தையாக, கணவராக, தலைவராக, நீதிபதியாக மற்றும் வழிகாட்டியாக சிறந்ததொரு முன்மாதிரியாக காணப்பட்டார். உண்மை, நம்பிக்கை, நாணயமிக்க சமுதாயத்தை உருவாக்க பாடுபட்டு அதில் வெற்றியும் கண்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது 63வது வயதில் இவ்வுலகை விட்டு பிரிந்தார்.